ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பர்பிள் டேஃபடில்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படிங்கிற மகாத்மா காந்தியோட ஆட்டோபயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டோபயோகிராஃபியில் நம்ம என்ன பர்டிகுலர் பார்ட் பார்க்க போகிறோன்னா அட் ஸ்கூல், அவரோட ஸ்கூல் லைஃப்பில் என்ன நடந்துச்சுங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இட் இஸ் எ ரீகலெக்ஷன் ஆஃப் ஹிஸ் மெமரி. ஸோ காந்திஜி பற்றி சொல்லணுன்னா ஹிஸ் ஃபுல் நேம் இஸ் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவர் வந்து October 2nd 1869 போர்பந்தரில் பிறந்திருக்காரு. அண்ட் டியூரிங் பிரிட்டிஷ் வந்து இந்தியா ரூல் பண்ணிட்டு இருந்தப்போ. அண்ட் ஹி டைட் ஆன் 30th January 1948. ஸோ இவரோட 11 ஏஜ் 11 அப்போ தான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலில் சேர்றாரு. ஸோ அந்த ஸ்கூலோட நேம் வந்து ஆல்ஃப்ரட் ஹை ஸ்கூல். அண்ட் இன் 1883 இவருக்கு வந்து கல்யாணம் ஆகுது. அப்போ இவருக்கு வந்து ஜஸ்ட் 13 years ஓல்டு தான். அண்ட் அவங்க ஒய்ஃப் கஸ்தூரிபாய்க்கு 14 years வந்து ஆகியிருந்திருக்கு. அண்ட் தென் அவங்களோட கல்யாணம் வந்து பேஸ்ட் ஆன் ஹிந்து ரிலீஜியனோட ரிச்சுவல்ஸ் பேஸ் பண்ணி பண்ணாங்க. அண்ட் டியூரிங் தட் டைம் அவரோட பீரியடில் அவரோட ரீஜியனில் என்ன ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்களோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த மேரேஜ் வந்து நடந்துருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்தோடனே இந்த அட் ஸ்கூல் இதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸோ அவருக்கு 13 வயசில் கல்யாணம் ஆனதுனால 1 year வந்து ஸ்கூல் போக முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. அண்ட் தென் அவருக்கு 3 brothers இருக்காங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப ஹை ஸ்கூல் படிக்கிறாரு. அண்ட் தென் செகண்ட் ஒன் பிரதர் வந்துட்டு அவரை விட ஒரே ஒரு கிளாஸ் அதிகமாக படிக்கிறாங்க. ஸோ அவருக்கும் காந்திஜிக்கும் ஒரே டைமில் தான் வந்து மேரேஜ் ஆகுது. ஸோ மேரேஜ்னால காந்திஜியோட ஸ்டடீஸ் 1 year கேப் வந்துடுது. ஆனால் இன்னொரு பிரதருக்கு என்ன ஆயிடுச்சு, அவர் வந்து ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணவே இல்லை. அப்படியே அவரோட ஸ்டடீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் காந்திஜி என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட ஹிந்து சொசைட்டியில் கல்யாணமும் ஸ்டடீஸும் ஒரே ஹேண்ட்ஸ் இன் ஹேண்டாக அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி போகிறதுனால வாட் ஹேப்பன்ஸ், கல்யாணம் ஆகிறதுனால நிறைய பேர் அவங்களோட ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ண முடியாமையே போயிடுது அப்படின்னு வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் தென் ஹீ டாக்ஸ் அபவுட் அவரோட ஸ்கூல் டைம்ஸ் பற்றி பேசுகிறாரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஸ்கூலில் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருக்காரு. ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்டும் இல்லை, ரொம்ப டல் ஸ்டூடெண்ட்டும் இல்லை, பட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்காரு, நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காரு, நிறைய ஸ்காலர்ஷிப் கூட ஏர்ன் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் அதுக்கு பதிலாக புக்ஸ் மேலேயும் ஸ்கூல் லெசன்ஸ் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் நிறையாவே இருந்திருக்கு. அவரை பற்றி யாருமே ஒரு பேட் ஒப்பீனியன் வந்து கொடுத்ததில்ல. டீச்சர்ஸுக்கு கூட அவர் ரொம்பவே பிடிச்சிருந்துருக்குன்னு சொல்கிறாரு. அண்ட் தென் அவர் வந்து நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுவாங்க, இயர்லி ஒன்ஸ் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி வச்சு அவங்க ஸ்டடீஸோட ப்ராக்ரஸை பற்றி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே அவர் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் படிச்சுட்டு இருந்திருந்தார். அண்ட் தென் இவர் வந்து 5th standardும் 6th standardும் படிக்கும்போது ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ 5th standardல 4 rupees ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காரு. அண்ட் தென் 6th standardல 10 rupees ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு அவரோட எஜுகேஷன், அவரோட ஸ்டடீஸை வச்சு கொடுக்கல, அவருக்கு லக்குனால தான் கிடச்சிதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த டைமில் காந்திஜியோட பீரியட், அந்த 1883 டைமில் வந்துட்டு போர்பந்தர்லேருந்து ஸ்கூலுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தாங்க. அதுவும் மெயினாக கத்தியவாட் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அங்கேருந்து வர ஒரு 40-50 ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தர் செலக்ட் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுனால ஸோ இனிமேலும் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் காந்திஜி வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தனால ஹீ இஸ் அ லக்கி ஒன் டு கெட் தட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் அவர் வந்து அவரோட கேரக்டர் பற்றி பேசுகிறாரு. ஸோ என்ன தான் காந்திஜி வந்து ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப ஷை டைப் தான், டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்காரு. பட் ஸ்டில் அவரோட கேரக்டர் பற்றி, அவர் பண்ணாத ஒரு தப்புக்கு யாருமே அவர் மேலே பழி போட்டால் அவருக்கு வந்து பிடிக்காது, அதை வந்து அவர் வெறுத்தார். ஸோ ஹீ சேஃப் கார்டட் இஸ் கேரக்டர். அதை மட்டும் நல்லாவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த மாதிரி சம்டைம்ஸ் நடந்திருக்கு. அவர் பண்ணாத ஒரு தப்புக்கு அவர் மேலே பழி வந்து விழுந்திருக்கு. மேபி ஸ்கூல் டைம்ஸ்லேயே கண்டிப்பாக நடந்திருக்கும். ஒன்று வந்து ரொம்ப சின்ன வயசில் நடந்ததுனால ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாரு. அண்ட் இன்னொன்று வந்து எப்போ நடந்திருக்குன்னா, 7th standard படிக்கும்போது டொராப்ஜி எட்டுல்ஜி கிமி அப்படிங்கிற ஹெட் மாஸ்டர் வந்து இந்த ஸ்கூலுக்கு வராரு. அவர் வந்து ஒரு டிசிப்ளினாக இருக்கணும், ஸ்டடீஸ்லேயும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜிம்னாஸ்டிக் அண்ட் கிரிக்கெட்டை வந்து கம்பல்சரி பண்ணிட்டார், மெயினாக அப்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ காந்திஜி 7th standard அப்படிங்கிறனால கண்டிப்பாக காந்திஜி அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து எப்போ நடக்கும்னா, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கும். ஆனால் காந்திஜி வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மேலே அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஃபிசிக்கல் ட்ரைனிங்னு சுத்தம் எதுவுமே பிடிக்காது. ஜிம்னாஸ்டிக் அண்ட் கிரிக்கெட் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் காந்திஜி வந்து
வேண்டாம் வெறுப்பாக தான் அது வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ காந்திஜி வந்து ஒரு புக்கில் படிச்சிருக்காரு, என்ன அப்படின்னா பை டேக்கிங் லாங் வாக், ரொம்ப தூரம் நடக்கிறதுனால நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுருக்கலாம்னு படித்ததுனால அவர் வந்து அதை தான் ஃபாலோ பண்ணார். இந்த ட்ரைனிங்கோ ஸ்போர்ட்ஸோ அதெல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபிசிக்கல் எப்படி மைண்டுக்கு மென்டல் ட்ரைனிங் இம்பார்ட்டனோ அதே மாதிரி பாடிக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் இம்பார்ட்டன்ட், அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை வந்து நம்ம கரிக்குலமில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு வந்து காந்திஜி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் தென் அந்த இன்சிடெண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா இப்போ வந்து அந்த இன்சிடெண்ட் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஜிம்னாஸ்டிக் அண்ட் கிரிக்கெட் கம்பல்சரி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணணும், ஸ்கூல் முடிச்சோன்னே கண்டிப்பாக எல்லோரும் இருக்கணும் ப்ராக்டிஸ்க்கு. ஆனால் காந்திஜி வந்து இருக்க முடியாது, ஏன்னா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அவர் வந்து அவங்க அப்பாவை டேக் கேர் பண்ணிக்கணும், நர்ஸ் பண்ணணும். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப கிளாஸுக்கு வருவார். ஸோ இப்படி தான் அவரோட டெய்லி ரொட்டீன் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ அப்போ சாட்டர்டே என்னாச்சு, அவர் வந்து காந்திஜி வந்துட்டு பிரின்ஸிபல் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு எக்ஸாம் பண்ண சொல்லி, பட் அவர் வந்து கேட்கல. ஸோ ஃபைன் சாட்டர்டே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, காந்திஜி வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாவை நர்ஸ் பண்ணி முடிச்சுட்டு என்னென்ன பண்ணணுமோ பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வெளியில் வந்து பார்க்கும்போது இட் வாஸ் குவைட் ரெய்னி டே. அதனால் டைம் என்னன்னு அவருக்கு தெரியல, காந்திஜி கிட்ட வாட்சும் கிடையாது. ஸோ கரெக்ட் டைமுக்கு அவரால் வந்து சேர முடியல கிளாஸ்க்கு. அவர் வந்து சேரும்போது ஆல்ரெடி கிளாஸ் முடிஞ்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ ஆன் த ஃபாலோயிங் மண்டே பிரின்சிபல் வந்து அவரோட ரெஜிஸ்டரில் பார்க்குறாரு. அப்போ காந்திஜிக்கு ஆப்சன்ட் மார்க் பண்ணியிருக்குன்னு அவரை கூப்பிட்டு கொஷின் பண்ணுறாரு. ஸோ அப்படி கொஷின் பண்ணும்போது காந்திஜி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் நான் எங்கள் அப்பா வந்து டேக் கேர் பண்ணிக்க வேண்டியது இருக்குது, அதனால என்னால் பண்ணிக்க வேண்டியது இருந்ததுனால வர முடியல, லேட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாரு. பட் அந்த ஹெட் மாஸ்டர் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இல்லை காந்திஜி வேணும்னே கிளாஸ்க்கு வராமல் போய் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் அவருக்கு வந்து 1 or 2 hours ஃபைன் வந்து போடுறாரு. ஸோ அது பண்ணோடனே காந்திஜிக்கு வந்து அது ஏற்றுக்க முடியல. 1 or 2 hours ஃபைன் கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. பட் ஸ்டில் அவர் வந்து பொய் சொல்கிறாரு அப்படின்னு அவரோட கேரக்டர் மேலே ஒரு பழி வந்தோடனே ஹி குடின் கன்வின்ஸ் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஹீ ரைட் அ லெட்டர் எக்ஸம்ட் காந்திஜியை வந்து அந்த ஜிம்னாஸ்டிக் அண்ட் கிரிக்கெட் கிளாஸ்லேருந்து எக்ஸம் பண்ணுங்கள், அதாவது அவர் வந்து வர முடியாது, எக்ஸ்கியூஸ் கொடுங்க, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, அவன் வந்து என்னை பார்த்துக்கணும், ஸோ அதனால் அவன் வர முடியாது, அவனுக்கு வந்து விலக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அதில் சைன் பண்ணி சீல் வச்சு கொடுக்குறாரு. ஸோ இதை வாங்கி இந்த ஹெட் மாஸ்டர் படித்ததுக்கப்புறம் தான் ஹி பிலீவ்ஸ் காந்தி ஓகே அவர் உண்மை தான் சொல்லியிருக்காருன்னு நம்புறாரு. ஸோ அதனால் அந்த ஜிம்னாஸ்டிக் அண்ட் கிரிக்கெட் கிளாஸ்லேருந்து அவர் எக்ஸம்ட்டும் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் ஃபைனும் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு இன்சிடெண்ட் எப்போ இவரோட கேரக்டருக்கு ஒரு டைம் ஒரு இழுக்கு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து அவரோட நினைவில் இன்னுமே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ரீகலெக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு தன்னோட கேரக்டர் மேலே யாரும் எந்த பழியும் போடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு தான் சொல்கிறார். அப்புறம் அவர் ஹேண்ட் ரைட்டிங்கை பற்றி சொல்கிறார். ஸோ காந்திஜி வந்து ஸ்கூல் டைம்ஸில் ஹேண்ட் ரைட்டிங் மேலே எந்த ஒரு இதுவும் பண்ணது கிடையாது, இன்ட்ரெஸ்ட் காட்டினது கிடையாது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு குட் அகாடமிக் அப்படிங்கிறதுல ஹேண்ட் ரைட்டிங் இன்க்ளூட் ஆகாது ஸோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. அன்டில் எப்போ அமெரிக்காவுக்கும் யூகேலையும் போய் படிக்கும்போதும் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒர்க் பண்ண போனப்போவும் சர்வீஸ் பண்ண போயிருந்தப்போவும் ஹீ ஃபவுண்ட் தட் அங்கே இருக்கிற எல்லா எஜுகேட்டட் பீப்புளுக்கும் எதர் an யங் பர்சன் ஆர் an ஓல்ட் ஏஜ் பர்சன் படித்த எல்லாருமே அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அப்போ அவர் வந்து யோசிச்சார், இந்த இவ்வளோ வயசுக்கு அப்புறம் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்கை நம்ம இனிமேல் ரெக்டிஃபை பண்ண முடியாது, முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு அகாடமிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் ஒரு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிறது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் கற்றுக் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து ட்ராயிங் பண்ண வைக்கணும். ஸோ அந்த ட்ராயிங்ஸ்லேருந்து அவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுக்கும்போது இன்னுமே ஈஸியாக வரும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அண்ட் தென் அவர் வந்துட்டு ஜியாமெட்ரி அண்ட் இங்கிலீஷ் பற்றி பேசுகிறாரு. ஸோ இப்போ வந்து திரும்ப ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்கு வர்றாரு. ஸோ அதில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து 4th ஸ்டாண்டர்டில் இருக்கும்போது ஜியாமெட்ரி அண்ட் இங்கிலீஷ் வந்து கம்பல்சரியாக கொண்டு வராங்க. ஸோ 4th ஸ்டாண்டர்ட் as I said அவர் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கல்யாணம் ஆகுது. ஸோ 3rd ஸ்டாண்டர்ட் பாதியிலேயே கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ 1 year கேப் ஆகிடுது. இப்போ அவர் ஸ்கூலுக்கு போகும்போது அவருக்கு வந்து 4th ஸ்டாண்டர்டில் கொடுக்குறாங்க சீட்டு. ஏன்னா அவர் வந்து ஓரளவுக்கு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால டீச்சர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி 4th ஸ்டாண்டர்டுக்கு ப்ரமோட் பண்ணுறாங்க. ப்ரமோட் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே இங்கிலீஷ் இருக்குது, ஜியாமெட்ரி இருக்குன்னு. ஸோ இங்கிலீஷ் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ அதுலேயும் ஜியாமெட்ரி படிக்கிறது இன்னுமே ரொம்ப டஃப் டாஸ்க்காக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அண்ட் தென்
ஜியாமெட்ரி படிக்கிறது டாஸ்க்காக தான் இருந்திருக்கு. ஸோ டீச்சர் என்ன தான் இருந்தாலும் இவர் வந்து ஒரு கிளாஸ் ஸ்கிப் பண்ணி அடுத்த கிளாஸ் வந்திருக்காரு. ஸோ டீச்சர் வந்து இவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சனால தான் அவங்கள வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தனால படிக்கிறதுக்கு அவர் கஷ்டமாக இருந்திருக்கு. டீச்சர்ஸ் நல்லா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, பட் காந்திஜிக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டீச்சர் இவருக்காக ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு கிளாஸ் முன்னாடி வாங்கி கொடுத்ததுனால ஹீ ஃபீல் லைக் அவர் வந்து டீச்சருக்காகவாது நல்லா படிக்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. எப்படியோ கஷ்டப்பட்டு படித்து 13th ரேங்க் வந்து வாங்கிட்டார். ஸோ அதனால் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு படித்ததுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது ஜியாமெட்ரி வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு. ஸோ இந்த சப்ஜெக்டை படித்தோம்னா நம்ம ஈஸியாக ரீசனிங் பவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஈஸி ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் தான் ஜியாமெட்ரி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிட்டதா சொல்கிறாரு. அண்ட் தென் சான்ஸ்கிரிட் அண்ட் பர்ஷியன் பற்றி சொல்கிறாரு. ஸோ அவரோட ஸ்கூல் டேஸில் சான்ஸ்கிரிட் டீச்சருக்கும் பர்ஷியன் டீச்சருக்கும் பெரிய வாரே நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ 2 பேருக்கும் பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது பர்ஷியன் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக ஜோவியலாக இருந்திருக்காரு. ஸோ அதனால் பர்ஷியன் கிளாஸ் ரொம்ப ஜாலியாக போகும்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேசிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது காந்திஜிக்கு வந்து ஒரே டெம்ப்ட் ஆகுது அந்த கிளாஸுக்கு போகணும் உட்காரணும்னு. ஸோ அவர் அங்கே போய் உட்காராரு. பட் அதை வந்துட்டு அவரோட சான்ஸ்கிரிட் டீச்சர் கிருஷ்ணசங்கர் பாண்டவா வந்து பார்த்துட்டு காந்திஜியை கூப்பிட்டு, நீ வந்து ஒரு வைஷ்ணவ ஃபேமிலியில் வந்திருக்க, ஒரு ஹிந்து கூட, நீ வந்து என்ன பண்ணணும், சான்ஸ்கிரிட் தான் படிக்கணும், ஒரு ஹிந்துவாக பிறந்த யாராக இருந்தாலும் சான்ஸ்கிரிட் கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். ஸோ இதை கேட்கும்போது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படி நம்ம சான்ஸ்கிரிட் படிக்காமல் பர்ஷியன் கிளாஸில் போய் உட்காந்துட்டோமே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் வந்து அப்போது சான்ஸ்கிரிட் மேலே அவ்வளோ ஈடுபாடு காட்டலைனாலும் லேட்டர் பீரியட் அவருக்கு வந்து ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ்னால் ராமாயணம் மகாபாரதம் படிக்கிறதுக்கு இந்த சான்ஸ்கிரிட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியன் கரிக்குலமில் நம்ம வந்துட்டு இனிமேல் லாங்குவேஜ் ஹையர் எஜுகேஷனில் லாங்குவேஜை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், 3 லாங்குவேஜ் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஒன் வந்து இங்கிலீஷ் அண்ட் அனதர் ஒன் இஸ் வர்னாக்குலர் லாங்குவேஜ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ். அது போக இன்னொரு லாங்குவேஜும் மேண்டட்ரியாக பண்ணணும். மேபி ஹிந்தி, சான்ஸ்கிரிட், பர்ஷியன், அரபிக் இதெல்லாம் மேண்டட்ரியாக கொண்டு வந்தோம்னா இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கம்யூனிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சில கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி லாங்குவேஜ் வந்து செக்ரிகேட் பண்ணுறாரு. இப்போ ஒருத்தன் வந்து பர்ஷியன் படித்தானா அவனுக்கு அரபிக்கும் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ஹிந்தி படித்தானா அவனுக்கு சான்ஸ்கிரிட் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கிற லாங்குவேஜஸையும் செக்ரிகேட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இதோட மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத்தோட கண்டென்ட் வந்து முடியுது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு அவர் வந்து ஸ்கூல் மேரேஜ் பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் ஸ்கூலில் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப் பற்றி பேசியிருப்பார். நெக்ஸ்ட் கேரக்டர். ஸோ கேரக்டர் சேஃப்கார்ட் பண்ணும்போது ஜிம்னாஸ்டிக் அண்ட் கிரிக்கெட் உள்ள கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் பற்றி பேசியிருப்பார். ஹேண்ட் ரைட்டிங்க்கு அப்புறமா ஜியாமெட்ரி அண்ட் இங்கிலீஷை பற்றி பேசியிருப்பார். அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட் அண்ட் பர்ஷியன். இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் பார்ட்டில் இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் பேஷண்ட்லி லிசனிங்.